ஆண்ட்ராய்ட்லயே இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னா அந்த சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுல இருக்கிறதுலே ரொம்ப காம்பாக்டான ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னா இந்த S23 தான். ஸோ இந்த S23ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் குறிப்பாக இந்த குட்டி ஃபார்ம் ஃபேக்டர்ல கேமரால இருந்து எல்லா விஷயங்களும் அதே ஃபிளாக்ஷிப் அளவுக்கு இருக்குதா, அதையும் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே குயிக்கான ஒரு அன்பாக்சிங் வந்து பார்த்தலாம். ஸோ பாக்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ள என்ன இருக்குன்னா மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக சட்டிலான ஒரு கலராக இருக்குது. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது நமக்கு உள்ள ஒன்றுமே கிடையாது. ரைட் சைடு இந்த பாக்ஸோட டாப் இருந்தது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருந்தது. அதில் வந்து நமக்கு தேவையான சின்ன சின்ன புக்லெட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், ரொம்ப குயிக்கான அன்பாக்சிங். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் தான். ஸோ இது S22, இது S23. ஸோ ரெண்டுத்துக்குமான டிசைன் பேட்டர்ன் எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. முக்கியமான விஷயம் அந்த கேமராவுடைய பம்ப், அந்த ஹம்ப் என்ன சொல்றோமோ அது எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்குன்னு பாருங்க. அண்ட் இதுல அந்த ரிங் ஷேப்ல இருக்கக்கூடிய டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சுத்தி சுத்தி கேமரால. அண்ட் பார்க்கறதுக்கு இது ஒரு சட்டிலான ஃபீலும் வந்து கொடுக்குது. மற்றபடி ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ், விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன், பின் பக்கம் முன் பக்கம் கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டியாவும் இருக்கு. சாம்சங் உடைய மிகப்பெரிய பிளஸ் இந்த டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த குட்டி ஃபார்ம் ஃபேக்டர்லயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 6.1 இன்ச்க்கான Full HD+ ரெசல்யூஷன், நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான டைனமிக் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 1750 நிட்ஸ் வரைக்குமே பீக் பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 425 ppi மட்டும் தான் இதுல இருக்கு. நீங்க கம்பேரிட்டிவ்லி பிளஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 393 ppi வந்து இருக்கும். சோ டிஸ்ப்ளே ரொம்ப அடர்த்தி, ரொம்பவே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வியூயிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்கு, கலர்ஸ் ரொம்ப பஞ்சியா இருக்கு. அண்ட் இந்த குட்டி டிஸ்ப்ளே நீங்க படங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஏன்னா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரே ஒரு பஞ்சுவல் மட்டும் தான் இருக்கும். கீழே சின்னல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கு. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா உங்க கையில நீங்க இதை பிடிக்கும் பொழுது ஒரு டிஸ்ப்ளே மட்டும் தான் கையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். சின்னதா மார்ஜினலி சைடில் வந்து பெசல்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ல இந்த வெயிட் எனக்கு ஐடியலி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட எக்ஸாக்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 கிராம்ஸ். பட் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து தெரியாது. இன் ஃபீலும் நல்லா இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன் உங்க கையில் இருக்கு, ரொம்பவே காம்பாக்டான ஒரு ஸ்மார்ட் போன் கையில் இருந்தா ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும்ல. இதுல பக்காவா இருக்கு. ஏன்னா ரீச்சபிலிட்டி பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஒரே கையில் வந்து ரீச் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஒரு பக்கா ஃபிளாக்ஷிப் கையில் இருக்கு, அந்த பிரீமியம்னஸும் இருக்கு. ஆனால் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வெறும் 3900 mAh பேட்டரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S23 Plus மற்றும் அல்ட்ரால 45 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுலயும் 45 கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம் ஃபேக்டர்லையுமே உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் வந்து தராங்க. உங்களுக்கு 8GB LPDDR5X ரேம் டைப் இருக்கு. அண்ட் UFS 3.1 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்லையுமே, UFS 4.1 வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வேரியன்ட்ல வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் காம்பினேஷன் அப்படி வந்து சொல்லலாம். அண்ட் ஹீட்டிங் நாங்க இன்னும் செக் பண்ண முடியல. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர்லாம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு முன்ன இருந்த அளவுக்கும் சரி, இல்ல நார்மலா ஆகக்கூடிய ஹீட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இதுல ஆகும் அப்படின்றத அவங்க கிளைம் பண்றாங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பா இந்த ப்ராசஸர் தூள் கலப்பம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பின்னாடி பொட்டா இருக்கக்கூடிய இந்த கேமரா என்னன்னு பார்த்தலாமா. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. OIS சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்திருக்காங்க. 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் வந்து இதில் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராஸ் இருக்கு. நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நீங்க இமேஜஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லான இமேஜஸ் வந்து கிடைக்குது. அதுவும் ஸ்பெஷலி இந்த மாதிரி பூவெல்லாம் நீங்க எடுக்கும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கலருமே நல்லா தெரியுது. டைனமிக் ரேஞ்சுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அவுட்டோர்ல நீங்க லாங்கா எடுக்கும்போது கூட டைனமிக் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கு. டீடைல்ஸுமே வந்து நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ல உங்களுக்கு எட்ஜ் டிரெக்ஷனும் நல்லா கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஷாட் நல்ல வைடாவே வந்து கொடுத்திருக்கு. அண்ட் கலர்ஸும் வந்து ரீடைன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நைட் மோட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா லைட்டே இல்லாத இடத்துல கூட நீங்க நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கு. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு வந்து சொல்லலாம். நீங்க பார்த்த சாம்பிள்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இன்னும் டெஸ்ட் பண்ணி இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போனுடைய ஃபுல் கேமரா ரிவ்யூ இல்ல இன்டெப்த் ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு 30,000 லைக்ஸ் கொடுங்க. ரியல் ஃபேசிங் கேமரா இதுல நம்ம 8K 30 fps வரைக்கும் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது 4K 60 fps. இப்போ நான் ஷேடோவில் இருக்கேன். இப்போ அப்படியே ஹார்ஷ் சன்லைட்டில் வந்தேன்னா ஃபேஸில் கலர்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ திரும்பியும் அப்படியே ஷேடோவுக்கு போகிறேன். இப்போ என் ஃபேஸில் கலர் அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இது நம்ம 4K 60 fpsல எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் டேரெக்ட் சன்லைட்டுக்கு போகிறேன்.
இப்போ என் ஃபேஸில் கலர்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சன்லைட்டில் ஃபேஸ்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஷேடோக்கு வரேன். இப்போ என் ஃபேஸில் கலரு அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இதில் Android 13 கொடுக்குறாங்க. உங்களுக்கு One UI 5.1 வந்து இருக்கு. நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஏற்கனவே One UI பற்றி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஐ பட்டன்ல கொடுக்குறேன், நீங்கள் அதை தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஆப்ஷன் வந்து இதில் தராங்க. அண்ட் ஓஎஸ் பற்றினும் கவலையே இருக்கக்கூடாது. ஏன்னா 4 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க போது. ஸோ அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா விதமான விஷயங்கள்லையுமே பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த மொபைலுடைய பிரைசிங் என்னன்னு கேட்குறவங்களுக்கு 75,000 ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. போக போக நீங்கள் வாங்கக்கூடிய வேரியண்ட்டை பொறுத்து பிரைசிங் வந்து மாறும். அண்ட் ப்ரீவியூ புக்கிங் ஆஃபர்ஸ், நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து இவங்க ஆன்லைனில் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் புக் பண்ணுற மாதிரியோ வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் தாராளமாக அந்த ஆஃபர்ஸ் என்ன ஏதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வாங்குறோமோ இல்லையோ இந்த மாதிரி புது புது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாங்கும் போது மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லயும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.